Vivekananda Educational Institutions is a gateway to quality higher education. Admissions open now. Tirchangodu Namakkal district and Sangagiri Salem district. வணிக பயன்பாட்டிற்கான கேஸ் சிலிண்டர் விலை உயர்ந்துள்ளதால் ஹோட்டல்களில் உணவுப் பொருட்களின் விலை அதிகரித்திருக்கிறது. இது தொடர்பான தகவல்களை சென்னை வேளச்சேரியில் இருக்கும் செய்தியாளர் விக்னேஷ் முத்துவிடம் கேட்கலாம். விக்னேஷ் முத்து, வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டர் விலை உயர்ந்திருக்கிறது. ஹோட்டல்களில் எந்தெந்த உணவுப் பொருட்களின் விலை எவ்வளவு உயர்ந்திருக்கிறது? ஹோட்டல் உரிமையாளர்கள் இது தொடர்பாக என்ன சொல்றாங்க? வாடிக்கையாளர்களிடம் இது எப்படி எதிரொலிக்குது? கார்த்திகா, நாடு முழுவதும் இன்று காலையே வணிக சிலிண்டர் விலை கிட்டத்தட்ட 1000 அளவிற்கு உயர்த்தப்படுவதாக அறிவிப்பு வெளியானது. சென்னையை பொறுத்தளவு கிட்டளவு 990 ரூபாய் அளவுக்கு வணிக சிலிண்டர்கள் விலை என்பது உயர்த்தப்பட்டிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக ஒரு வணிக சிலிண்டரின் விலை என்பது 3237க்கு இன்றைய தினம் விற்பனை செய்யப்படுகிறது. இவ்வளவு அதிகமாக விலைக்கு விற்பனை செய்யப்பட்டாலும் பல இடங்களில் இந்த வணிக சிலிண்டர்களின் தட்டுப்பாடுதான் அதிகமாக நிலவுவதாக உணவகங்களின் விற்பனை உரிமையாளர்கள் தெரிவிக்கிறார்கள். நாம் தற்பொழுது வேளச்சேரியில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் உணவகத்தில் இருக்கிறோம். அவருடைய காட்சிகளை ஒளிப்பதிவாளர் ஐயப்பன் தற்பொழுது நேரடியாக காட்டிக் கொண்டிருக்கிறார். ஒரு பக்கம் வணிக சிலிண்டர்களின் தட்டுப்பாடு காரணமாக ஏற்கனவே எங்களுடைய ஹோட்டல்களில் நாங்கள் உணவுப் பொருட்களின் விலையை என்பது சற்று உயர்த்தி இருக்கிறோம். தற்பொழுது இன்று மீண்டும் சிலிண்டர் கிட்டத்தட்ட 1000 ரூபாய்க்கு உயர்த்தப்பட்டிருப்பது கூடுதலாக எங்களுக்கு சுமையை ஏற்படுத்துவதாக அவர்கள் தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. இதனுடைய தாக்கம் வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக ஏற்படும். ஏனென்றால் ஒரு பக்கம் தனியார் ஹோட்டலை நாம் தற்பொழுது நேரடியாக பார்க்கலாம். உணவகங்களின் சுவர் பகுதியிலேயே ஒட்டப்பட்டிருக்கிறது. அதாவது கேஸ் சிலிண்டர்களின் விலை என்பது உயர்த்ததன் காரணமாக பல பொருட்களை நாங்கள் குறைத்திருக்கிறோம். ஒரு சில அதாவது உணவுப் பொருட்களின் பட்டியலை நாங்கள் குறைத்திருக்கிறோம். விற்பனை ஏற்றம் அடைந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய காட்சிகளில் தான் பார்க்கிறோம். வாடிக்கையாளர்களை பொறுத்தளவு தொடர்ச்சியாக உணவுப் பொருட்களின் விலை ஏற்றம் கண்டுள்ளதை கடும் சிரமத்திற்கு உள்ளாகி இருப்பதாக தெரிவிக்கிறார்கள். நாம் தற்பொழுது இந்த உணவகத்தின் அந்த விற்பனையாளரிடம் கேட்கலாம். சார், வணக்கம் சார். இப்ப எவ்வளவு நாளா ஹோட்டல் இங்க நடத்திட்டு இருக்கீங்க? விலை நீங்க ஆரம்பத்துல இருந்து விலை வச்சிருக்கீங்க. இப்போ ஒரு பரோட்டா இதெல்லாம் ரேட் எந்த அளவுக்கு கூடி இருக்கு? சிலிண்டர் முதல்ல கரெக்டா கிடைக்காது சார். நாங்கள் கிட்டத்தட்ட 5 வருஷமாக நாங்கள் தொழில் பண்ணிக்கிருக்கோம் வேளச்சேரி சென்னையில். இப்போ விலை இந்த சிலிண்டரு ஏற்றத்தினால சிலிண்டரும் கிடைக்க மாட்டேங்குது. 2000 விற்ற சிலிண்டர் இப்போ 8000 8500 கொடுக்குறாங்க. அதனால் நாங்கள் கொஞ்சம் பரோட்டா கொஞ்சம் விலைகளை ஏற்றங்கள் பண்ணியிருக்கோம். இப்போ பரோட்டா முன்னாடி எவ்வளவுக்கு விற்றுது, இப்போ எவ்வளவுக்கு விற்கிறீங்க? அதே மாதிரி மற்ற உணவுகளில் என்னென்ன விலை கூடி இருக்கு சார்? முன்னாடி பரோட்டா 20 ரூபா விற்ற சார், இப்போ 25 ரூபா விற்கிறான். பிரியாணி முன்னாடி 150, இப்போ 160. இருந்தாலும் கஸ்டமர் வாரதும் குறைவு, வியாபாரமும் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு. அதனால மத்திய அரசு அதுக்கு உண்டான ஏற்பாடுகளை பண்ணி சிலிண்டர் கிடைக்கிற அளவுக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணணும். இன்னைக்கு காலையில 1000 ரூபாய் சிலிண்டர் விலை கூடி இருக்கு. நீங்க உங்க எல்லாம் சிலிண்டர் பயன்படுத்தல, விறகு கிடைக்குதா சார்? அதுக்கேற்ற மாதிரி விறகு இருந்தாலும் விறகு விலை கூடுது சார். இப்போ ஒரு டன்னு எவ்வளோ இருக்கிற 3000 ரூபா 3500 சொல்கிறாங்க. இருந்தாலும் நம்மளால தொழில் பண்ண முடியும். சிலிண்டர் மாதிரி வராதில்ல சார். விறகுல எவ்வளோ நேரம் போட்டு வச்சு இறைச்சி ரொம்ப கஷ்டப்படுறாங்கல்ல. அதனால் மத்திய அரசு இதுக்கு உண்டான நடவடிக்கை எடுத்து சீக்கிரமாக சரி பண்ண பார்க்கணும் சார். விலை உயர்வு நீங்க பண்ணிருக்கீங்க. இப்போ பரோட்டா விலை கூடியிருக்கு, எல்லாம் கூடியிருக்கு. இப்போ வாடிக்கையாளர் சாப்பிட வரவங்க என்ன சொல்றாங்க? விக்னேஷ் முத்து, இன்று காலையிலேயே கிட்டத்தட்ட 990 ரூபாய் அளவிற்கு வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டர் விலை உயர்த்தப்பட்டிருக்கிறது. இதனுடைய தாக்கம் உணவகங்களில் தெரிகிறத நாம் பார்க்க முடிகிறது. விவரங்களை வழங்கியமைக்க நன்றி விக்னேஷ் முத்து. மீண்டும் பேசலாம். Vivekananda Educational Institutions is a gateway to quality higher education. Admissions open now. Tirchangodu Namakkal district and Sangagiri Salem district.